பறவைகளோட ஃபுட் சேலஞ்ச். பறவைகளோட கிராமத்துல இன்னைக்கு வானிலை கொஞ்சம் வெரைட்டியா தான் இருந்துச்சு. எப்பவுமே சமையல் அறையில சமையல் செய்யற நம்ம அம்மாக்களான டொனி, சிச்சு, சோட்டு 3 பேரும் இன்னைக்கு சமையல் அறையில சமையல் பண்ணல, தொண்டைய சரி பண்ணிக்கிட்டாங்க. சமைக்கிறது இல்ல, சாப்பிடுறது தான் உண்மையான டேலண்ட் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. அன்னைக்கு சாயந்தரம் 5 மணி. சில்லுன்னு காத்து வீசினாலும் அவங்க பேச்சு ரொம்ப சூடா இருந்துச்சு. அப்போ சிச்சு காக்கா ஸ்டைலா, ஐயோ துணி, இந்த நடுவுல நான் அதிகமாவே சாப்பிடுறேன். நேத்து நைட்டு என்ன நடந்துச்சு தெரியுமா? நேத்து நைட்டு நான் 1 பக்கெட் பிரியாணி, 1/2 பக்கெட் ஃப்ரை சிக்கன் சாப்பிட்டேன். என் பையன் என்ன பார்த்து கேக்குறான், அம்மா நீ மனுஷியா இல்ல ராட்சசியா அப்படின்னு. சோட்டு கிளி சிரிச்சுக்கிட்டே, போதும் நிறுத்து உன்னோட பிரியாணி தலைவலியே. இதெல்லாம் ஒரு கணக்கா? முந்தா நேத்து நான் போய் ஒரு கல்யாணத்துல உக்காந்தேன். அங்க 50 ஐட்டம் இருந்துச்சு. நான் சாப்பிட சாப்பிட கொண்டு வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க. பரிமாறுறவங்களுக்கே கைவலி எடுத்துச்சுன்னா பாரு. போதும், உங்க புராணத்தை எல்லாம் நிறுத்துறீங்களா? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதே. காலையில சூரியன் உதயிக்கிறதுல இருந்து சாயங்காலம் உதயம் அஸ்தமாவற வரைக்கும் சாப்பிடுவேன். அவ்வளோ பவர் எனக்கு. அங்க அரிசி மொத்தம் காலி ஆயிடுச்சு. ஏன்னு தெரியுமா? நான் சாப்பாட சாப்பிடல, அரிசியை தான் வேக வைக்காமையே சாப்பிட்டேன். அவ்வளோ பசி எனக்கு. அட, அதுக்குன்னு யாராவது அரிசியை சாப்பிடுவாங்களா? அப்புறம் என்னோட கெப்பாசிட்டி என்னன்னு நினைச்சேன். இப்படி 3 பேரும் போட்டி போட்டு போய் இல்ல பெருமை பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் மலையை உடைப்பேன்னு ஒருத்தங்க, இன்னொருத்தங்க ஆத்துல இருக்கிற மொத்த தண்ணியும் குடிப்பேன் அப்படின்னு பெருமை பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த பக்கமா குகுவாத்து வந்துச்சு. போதும் போதும் நிறுத்துறீங்களா? உங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு இங்க ஒரு போட்டி இருக்கு, அதுல தெரியும். என்ன குஹு, அது என்ன பியூட்டி காம்படிஷனா? இல்ல அது ஒரு சாப்பாடு கூட்டம். இல்ல நம்ம ஊர்ல இருக்கிற மகியும் லூசியும் சாப்பிடுற பை போட்டிய ஏற்பாடு பண்ணிருக்காங்க. யாரு அதிகமா சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு தங்கம் கரண்டி பரிசு. அப்படியா? அப்போ நான் தான் முதல் பிரைஸ் வாங்கணும். இப்பவே கிளம்புறேன். அட ஜோட்டோ, நிறுத்து. எங்க அவ்வளவு சீக்கிரமா கிளம்புற? அந்த போட்டிக்கு 1000 ரூபாய் கட்டணும் முதல்ல. அப்பதான் அந்த போட்டியில கலந்துக்க முடியும். அட, என்னது 1000 ரூபாய் கட்டணுமா? சரி பரவாயில்ல. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கு அந்த 1000 ரூபாய் அப்படிங்கறது கம்மிதான். வாங்க போய் நம்ம திறமைய காட்டலாம். இந்த தங்க கரண்டி என்னோட கிச்சனுக்கு தான் சேர வேண்டியது. என்னது, உன் கிச்சன்லயா? இல்ல, அது என்னோட மேக்கப் கிட்டுக்கு தான் வந்து சேர போகுது. 3 பேரும் கோவமா 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புனாங்க. குஹு அவங்க பின்னாடி சிரிச்சுக்கிட்டே போனா. ஊருக்கு நடுவுல இருக்கிற ஒரு காலி மைதானத்துல ஒரு பந்தல் போட்டிருந்துச்சு. அங்க பலவிதமான சாப்பாடும் இருந்துச்சு. பிரியாணி, புளிசாதம், வடை எல்லாமே சூப்பரா செஞ்சு வச்சிருந்தாங்க. அப்போ கவுண்டர்ல மகிக்கழுகு, லூசிபுரா 2 பேரும் உட்கார்ந்திருந்தாங்க. சிச்சு காக்கா ஸ்டைலா போய் 100 ரூபாவை டேபிள்ல வச்சு, மகி இந்தாங்க என்னோட 1000 ரூபாய். அந்த தங்கத்தை பேக் பண்ணி வைங்க, போகும்போது வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். மகி சிரிச்சுக்கிட்டே, அட சோட்டு, இன்னும் ப்ரோக்ராமே ஸ்டார்ட் ஆகல, அதுக்குள்ளயா நீங்க மட்டும் வந்தா மஜா எப்படி வரும்? ஆமா, உங்க பசங்க எங்க? அட, எங்க பசங்க வீட்ல இருக்காங்க. அவங்க எதுக்கு? அவங்க இருந்தா தானே ட்விஸ்டே. இந்த போட்டி உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க பசங்களுக்கு கூட தான். நீங்க போய் உங்க பசங்க பன்னு, சின்னு, புஜ்ஜிய கூட்டிட்டு வாங்க. அப்பதான் இந்த டாஸ்கையே ஆரம்பிக்க முடியும். 1000 ரூபாய் கொடுத்தா 2 பேர் சாப்பிடலாம். அம்மா பொண்ணு, அம்மா பையன் 2 பேர் செய்யணும். எந்த டீம் அதிகமா சாப்பிடுறாங்களோ அவங்க தான் வின். சூப்பர். 1000 ரூபாய் கொடுத்து 2 பேரும் இவ்வளவு சாப்பாட சாப்பிடுறதா? என் புஜ்ஜிக்கு பசி அதிகம். நான் போய் அவளைய கூட்டிட்டு வரேன். ஐயோ, நான் போய் என் பண்ண கூட்டிட்டு வரணுமா? அவன் வந்தா இங்க இருக்கிற சாப்பாடு எல்லாம் காலி ஆயிடுமே. சரி, அவனோட அதிர்ஷ்டம். 3 பேரும் வேகமா வீட்டுக்கு போய் அவங்க குழந்தைங்களை இழுத்துக்கிட்டு வந்தாங்க. பன்னு அப்ப நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான். ஆனா சாப்பாடும் சொன்ன உடனே தூக்கத்தை விட்டு ஓடி வந்தான். போட்டி தொடங்குச்சு. முதல் ரவுண்ட். எல்லாரும் டேபிள்ல வந்து உட்கார்ந்தாங்க. ஒரு பக்கம் அம்மாக்கள், இன்னொரு பக்கம் பிள்ளைகள். டீம் 1 துனி அண்ட் புஜ்ஜி. டீம் 2 சோட்டு, பன்னு. டீம் 3 சிச்சு, சின்னு. முதல் ரவுண்ட்ல 20 பஜ்ஜி இருக்கும். முதல் போட்டி மிளகா பஜ்ஜிய சாப்பிடுறது. ஸ்டார்ட். சிச்சு அந்த பஜ்ஜியை பார்த்து பயந்தா. ஐயோ, முதல்லயே ஆயில் ஃபுட்டா என்னால சாப்பிட முடியாது. டே சின்னு, நீ சாப்பிடுறா. அம்மா என்னம்மா என்ன சாப்பிட சொல்றீங்க? எனக்கு காரம்னா முதல்லயே ஆகாது. என்ன போய் காரம் சாப்பிட சொல்றீங்க? இல்லம்மா, என்னால காரத்தை சாப்பிட முடியாது. சிச்சு வேற வழி இல்லாம ஒரு பஜ்ஜியை சாப்பிட்டுச்சு. ஐயோ, காரம் காரம், நாக்கெல்லாம் ரொம்ப எரியுதே அப்படின்னு தண்ணியை குடிச்சு, அட துணி, நீ சாப்பிடுறியா? துணி கஷ்டப்பட்டு சாப்பிட்டு, சிச்சு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அவ்வளவு பெருமையா பேசிட்டு இப்ப சாப்பிடலன்னா நல்லா இருக்குமா?
புஜ்ஜி நீ சாப்பிடாத, நான் சாப்பிடுறேன். இல்லம்மா நானே சாப்பிடுறேன், இது காரமா இருக்கு, பரவாயில்ல. இன்னொரு பக்கம் உண்மையான சீன் போய்கிட்டு இருந்துச்சு. பன்னு அந்த மிளகா பஜ்ஜிய காத்துல தூக்கி போட்டு வாயில பிடிச்சுக்கிட்டு அத சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். 2, 4, 8, 10. அப்பப்பா, இந்த மிளகா பஜ்ஜில காரம் ரொம்ப அதிகமா இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, என்னோட பஜ்ஜி காலியாக போகுது, ஸ்பைசியா இருக்கு, இன்னொரு பிளேட் வைக்கிறீங்களா? சோட்டு ஆச்சரியமா, அட அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ பஜ்ஜிய சாப்பிட்டுட்டியாடா? அம்மா என்ன முதல்ல சாப்பிட விடுங்க, நான் சாப்பிடுறது நீங்க பில் கட்டுறது, அதுதான் உங்களுக்கு வேலை. இப்போ ரெண்டாவது போட்டி ஸ்வீட் வார். முதல் ரவுண்ட்ல சோட்டு பன்னுவோட டீம் லீட்ல இருக்கு. இப்போ ரெண்டாவது ரவுண்டுக்காக தான் இந்த ஸ்வீட். கண்ணுக்கு முன்னாடி உருண்டை உருண்டையா நிறைய லட்டுக்கள் இருந்துச்சு. சிச்சு காக்கா அத பார்த்து, டே ஸ்வீட்டு, இது என்னோட ரவுண்டு. டே பன்னு, நீ ஒதுங்கியே நில்றா, நானே ஸ்வீட்டை சாப்பிடுறேன். சிச்சு காக்கா ஒரு லட்டு எடுத்து சாப்பிட்டு பார்த்துச்சு. நல்லா இருந்துச்சு. 1, 2, 3, 4, 5. 5வது லட்டுக்கு அது நின்னுடுச்சு. சிச்சு காக்கா தொண்டைய பிடிச்சுக்கிட்டு, ஐயோ, இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு எனக்கு தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி கரகரான்னு இருக்கு, எனக்கு குடிக்க தண்ணி வேணும். துணி 2 லட்டு சாப்பிட்டுட்டு, ஐயோ எனக்கும் முடியாது, இவ்வளோ ஸ்வீட்டை சாப்பிட்டா அப்புறம் சுகர் வந்துரும். அம்மா எனக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும், ஆனா இவ்வளோ ஸ்வீட்டா எப்படிமா சாப்பிடுறது அப்படின்னு மெதுவா சாப்பிட்டான். இன்னொரு பக்கம் கேமரா பன்னுவை ஃபோக்கஸ் பண்ணுச்சு. பன்னு அந்த லட்டு எல்லாத்தையுமே கிரிக்கெட் பால் மாதிரி தூக்கி தூக்கி போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அடடே, லட்டு ரொம்ப நல்லா இருக்கு. லூசி ஆண்டி, லட்டுல கொஞ்சம் நெய்ய குறைவா போட்டிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் நெய் அதிகமா போட்டிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும், எனக்கு இன்னொரு பிளேட் குடுக்கறீங்களா? அட நீ என்ன மனுஷனா இல்ல மிக்ஸியா? உள்ள போட போட பொடி ஆயிக்கிட்டே போகுது. ஐயோ சும்மா இருங்க, இது என்னோட டேலண்ட். இப்போ 3வது ரவுண்ட் நடந்துகிட்டு இருந்துச்சு. அட இப்பவே நிறைய பேரு டிராப் அவுட் ஆயிட்டாங்க. சிச்சு வாந்தி எடுக்குது, சோட்டு மயக்கம் அடைஞ்சிருக்கு, துணி சோடா குடிச்சிட்டு உட்காந்துருக்கு. இப்போ உங்களை விட லீட்ல இருக்கிறது பசங்க தான். பன்னு, சின்னு, புஜ்ஜி இந்த தடவை கஞ்சியும் ஊர்காவும். பெரிய கிண்ணத்துல தயிர் சாதம் வச்சிருந்தாங்க. சின்னு அதை பார்த்த உடனேயே கையை தூக்கிட்டான். இங்க பாருங்க ஜட்ஜ், என்னால சாப்பிட முடியாத, வயிறு நிறைஞ்சிருக்கு, நான் குவிட்டு. இப்போ பன்னு புஜ்ஜி 2 பேர் மட்டும் தான் இருந்தாங்க. புஜ்ஜி நீ ஜெயிக்கணும், நம்ம மரியாதைய காப்பாத்தணும். டே பன்னு, நீ ஜெயிக்கணும்டா, அந்த ஸ்பூன் நம்மளுக்கு தான். புஜ்ஜி மெதுவா சாப்பிட்டு, அட பன்னு, உனக்கு வயிறு நிறையலையா? இன்னுமா சாப்பிடுவேன்? புஜ்ஜி எனக்கு தயிர் சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்கும், நான் சாப்பிட்ட ஸ்வீட்டு காரம் இத சாப்பிட்டா அடங்கிடும், அதனால நான் சாப்பிட போறேன். 2 பேரும் வேக வேகமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. புஜ்ஜி பன்னுக்கே டஃப் கொடுத்துக்கிட்டு இருந்தா. அத துணி ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தா. என் பொண்ணு இவ்வளவு நல்லா சாப்பிடுவான்னு எனக்கு தெரியாது. அம்மா, நம்ம எல்லாரும் முன்னாடியும் தலை குனிய கூடாது, நம்ம ஜெயிக்கணும்ல. கடைசி வரைக்கும் 2 பேருமே அந்த தயிர் சாதத்தை சாப்பிட்டாங்க. கிண்ணமும் காலியாச்சு. ஜட்ஜஸ் எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. இது அற்புதம், சரித்திரத்திலேயே இந்த மாதிரி நடக்கல. பன்னுக்கு போட்டியா புஜ்ஜு கூட ஜெயிச்சிருக்கான், அதனால இவங்க 2 பேரும் ஜெயிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் பிரைஸ் கொடுக்கணும். எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. துணியும் சோட்டும் 2 பேருமே குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிச்சுவுக்கு மட்டும் ரொம்ப பொறாமையா இருந்துச்சு. சே, இந்த பஜ்ஜியால தான் நான் தோத்துட்டேன். இந்த பஜ்ஜி என் வயித்துக்குள்ள போய் ஏதேதோ வேலை செஞ்சிடுச்சு. இவங்க ஜெயிச்சதுக்கு இவங்க 2 பேருக்கும் தங்கத்துல ஸ்பூன் கொடுக்கறோம். பன்னு அந்த ஸ்பூனை எடுத்துக்கிட்டு, ஆண்டி இந்த ஸ்பூன்ல சாப்பிடுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா, அதனால எனக்கு தட்டு கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த ஸ்பூனை நான் எங்க அம்மாக்கு கொடுக்கறேன். அம்மா, நாளையில இருந்து இந்த ஸ்பூன்ல தான் நீங்க எனக்கு பரிமாறணும். போட்டி முடிஞ்சது. எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புனாங்க. ஆனா யாராலையும் நடக்க முடியல. சாப்பிட்டு வயிறு பலூன் மாதிரி வீங்கி இருந்துச்சு. என்ன யாராவது தூக்கிட்டு போங்க, எனக்கு நடக்க முடியல, எனக்கு இந்த இடத்துல நிக்க கூட முடியல. டேய், எனக்கே நடக்க முடியலடா. 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு வயிறு நிறைய சாப்பிட்டு சோடா கடையை தான் தேடுறேன். ஐயோ, இத சாப்பிட்டு என் வயிறும் ஃபேஸ் தான் காஞ்சி போச்சு. ஹீரோயின் காம்படிஷன். அம்மா, நான் முதல்லயே சொன்னேன் இல்லம்மா, இந்த போட்டியெல்லாம் உங்களுக்கு தேவையில்லைன்னு. நீங்க தான் என் பேச்சை கேட்காம கலந்துக்கிட்டீங்க. ஏய், என்னோட 1000 ரூபாய் என் கையை விட்டு போயிருச்சுன்னு நானே கோவத்துல இருக்கேன். சும்மா என்கிட்ட பேச வராத, வாடா, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். புஜ்ஜி, உனக்கு எப்படிமா இருக்கு? அம்மா, நான் ஜெயிச்சதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் எனக்கு நாளைக்கு லீவ் இருந்தா நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே வயிறு பிடிச்சுக்கிட்டு உருண்டுகிட்டே வீட்டுக்கு போயிட்டாங்க. குருவியின் பழப்பழ வியாபாரம்.
பறவைகளோட கிராமத்துல துணிக்குருவி கஷ்டப்பட்டு உடைச்சி சம்பாதிச்ச பணத்தை எடுத்து வச்சு அதுல காட்டை ஒட்டி 2 ஏக்கர் வயலை விலைக்கு வாங்கினா. அத பார்த்து சிச்சு காக்காவும் சோட்டுக்கிளியும் அவளை கிண்டல் பண்ணாங்க. ஊரை விட்டு தள்ளி காட்டுக்கு பக்கத்துல எதுக்காக இந்த இடம் வாங்கின அப்படின்னு சொல்லி. ஆனா இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி பயங்கரமான இடி மின்னல் சத்தத்தோட மழை பெய்ய ஆரம்பிச்சது. அப்போ வேகமா விழுந்த ஒரு இடி துணியோட இடத்துக்கும் ஊருக்கும் நடுவுல விழுந்துச்சு. அதுல அந்த பூமி பொழந்து ஆத்து தண்ணி எல்லாமே அந்த இடத்துக்குள்ள வந்துருச்சு. அதனால இப்ப துணியோட இடம் பாக்குறதுக்கு ஒரு சின்ன ஐலாண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப அங்க போகணும்னா படகுல தான் போயாகணும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். அன்னைக்கு காலையில துணி அந்த ஆத்துல ஒரு சின்ன படகுல அவளுடைய இடத்துக்கு போயிட்டு இருந்தா. இத சிச்சு காக்காவும் சோட்டுக்கிளியும் கரையில நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. பாத்தியா சோட்டோ, இந்த துணியோட அதிர்ஷ்டத்தை, காட்டுக்கு நடுவுல போய் ஏண்டி இடம் வாங்கணும்னு கிண்டல் பண்ணோம். ஆனா இப்ப இடி விழுந்து அந்த இடமே ஒரு ஐலாண்டு மாதிரி மாறிடுச்சு. இப்ப அவருடைய இடத்துக்கு போகணும் அப்படின்னா படகுல தான் போக வேண்டிய நிலைமை இருக்கு. ஆமா சிச்சு, நாம தான் இப்ப தூசி பிடிச்சிருக்கிற இடத்துல இருக்கோம். அவ நல்ல ஐலாண்ட் மாதிரி இருக்கிற இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கா. அப்படி அந்த இடத்துல என்னத்தை தான் வளர்க்குறாளோ? என்னத்தை வளர்க்க போறா? புல்லுதான் வளரும். தண்ணிக்கு நடுவுல என்ன வளரும்? ஒருவேளை மீனும் தவக்களையும் வளர்ப்பாளோ என்னவோ. ஆனா துணி அங்க பலாமரத்தை வளர்க்க ஆரம்பிச்சா. தண்ணி அதிகமா இருக்கு, மண்ணும் சத்தா இருக்குன்றதுனால மரம் நல்லபடியாவே வளர்ந்துச்சு. சில நாட்களுக்கு அப்புறமா பலாமரம் பெருசா வளர்ந்து அதுல நிறைய பலாப்பழம் காய்ச்சு அந்த மனம் எல்லாம் ஊரெல்லாம் பரவ ஆரம்பிச்சுது. ஒரு நாள் சாயந்தர நேரம் காத்து லேசா வீசுச்சு. அப்ப அந்த காத்துல பலாப்பழம் மனமும் கலந்து வந்துச்சு. ஊருக்குள்ள இருக்கிற பன்னு கிளி அந்த பலாப்பழம் மனத்தை பார்த்து, அம்மா என்னம்மா வாசம் இது? ஏதோ இனிப்பா, ஏதோ தேன் மாதிரி, ஏதோ சக்கரை பாகு மாதிரி ரொம்ப நல்லா இருக்குல்லம்மா. எனக்கும் வருதுடா. இது பலாப்பழம் மனம். ஆனா நம்ம ஊர்ல பலாப்பழம் எங்கேயும் இல்லையே, எப்படி வருது? அப்பதான் சின்னும் அங்க வேகமா ஓடி வந்தான். அத்தை அத்தை, அது துணி அத்தையோட ஐலாண்ட்ல இருந்து வருது. அங்க நிறைய பலாமரம் இருக்கு, பெருசு பெருசா. அதுல நிறைய பெரிய பெரிய பலாப்பழம் இருக்கு. நான் பைனாகுலர் வழியா பார்த்தேன். என்னடா பலாப்பழம் பலாப்பழம்னு? ஏன் நீங்க வாழ்க்கையில பலாப்பழம் சாப்பிட்டதே இல்லையா அப்படின்னு அந்த வாசத்தை பார்த்து, ஆஹாஹா, பலாப்பழம் மனம் நல்லா தான் இருக்கு. இந்த துணி நமக்கு கொடுக்காம பலாப்பழத்தை தனியா சாப்பிடுறாளோ? ஐயையோ, அப்படி மட்டும் நடக்க கூடாது. எனக்கு பலாப்பழம் வேணும். அதோட பால் என் கையில ஒட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் பிச்சி பிச்சி தின்னுடுவேன். அடுத்த நாள் காலையில துணிக்குருவி படகுல நிறைய பலாப்பழத்தை பறிச்சுக்கிட்டு ஊருக்குள்ள எடுத்துக்கிட்டு வந்தா. துணி ஆத்தங்கரையோரமா ஒரு பெரிய கொடி வச்சு அதுக்கு கீழே ஒரு சேர் வச்சு அதுல உட்காந்துக்கிட்டு இருந்தா. கீழே நிறைய பலாப்பழத்தை அடுக்கி வச்சிருந்தா. பக்கத்துல ஒரு கத்தியும் கூடவே ஒரு எண்ணெய் பாட்டிலும் இருந்துச்சு. துணி ரொம்பவும் சத்தமா, பலாப்பழமா பலாப்பழம், தேன் மாதிரி இனிக்கிற பலாப்பழம், வாங்கம்மா வாங்க, வாங்கி சாப்பிடுங்க. அத பார்த்து ஊருக்காரங்க எல்லாரும் அங்க வந்தாங்க. அப்போ சோட்டு, சிச்சு, பன்னு, சின்னு எல்லாரும் ஆசையா வந்தாங்க. பெரிய பெரிய பலாப்பழத்தை பார்த்து சிச்சு காக்கா ரொம்பவும் ஆச்சரியமா, ஐயோ துணி, இது என்ன பலாப்பழமா? பார்க்க பூஸ்டிக்கா மாதிரி அவ்வளோ பெருசா இருக்கு. இது ஏன் தோட்டத்துல வளர்ந்தது சிச்சு, ஹைபிரிட்லாம் இல்ல, எல்லாமே நாட்டு பழம்தான். ரொம்ப நல்லா இருக்கும், வாங்கி சாப்பிட்டு பாரு. விலை என்ன துணி? நம்ம ஆளுங்க தானே, பார்த்து சொல்ல. சோட்டு, நட்பு வேற வியாபாரம் வேற. ஒரு பழம் வேணும்னா 500 ரூபாய், இதுவே சொல வேணும்னா 12 சொல 100 ரூபாய். என்னது 500 ரூபாவா? இது என்ன தங்கமா? 200 ரூபானா கொடு, இப்பவே ஒரு பழத்தை வாங்கிக்கிறேன். 200 ரூபாய்க்கு தோடு கூட வராது சிச்சு. வேணும்னா வாங்கிட்டு போ, இல்லனா நகரு. கஸ்டமர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நான் பழத்தை கொடுப்பேன்ல. அம்மா பேரம் பேசாதம்மா, பாருமா, இது பார்க்க எவ்வளவு நல்லா இருக்கு. ஒரு சொல சாப்பிட்டா போதும்னு இருக்கு. ஆண்டி, ஒரே ஒரு சொலைய சும்மா டேஸ்டுக்காக சாம்பிளுக்கு தர மாட்டீங்களா? என்கிட்ட சாம்பிள்ஸ்லாம் இல்ல பன்னு, நம்பிக்கை இருந்தா வாங்கிக்கோ. சிச்சு காக்காவுக்கு கோவம் வந்துச்சு. இவ்வளவு பணம் கொடுத்து துணிக்கிட்ட வாங்குறதுக்கு பதிலா பேசாம படகுல அந்த தோட்டத்துக்கு போய் நாமளே பழப்பழத்தை பறிச்சுட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சான். அதுக்கப்புறமா சோட்டுவை ஓரமா கூட்டிட்டு போய், சோட்டோ, துணிக்கிட்ட நம்ம வாங்க வேணாம், என்கிட்ட ஒரு சின்ன பரிசல் இருக்கு. இன்னைக்கு ராத்திரி யாருக்கு தெரியாம அந்த ஐலாண்டுக்கு போய் நம்ம பழப்பழத்தை பறிச்சுட்டு வரலாம் ஃப்ரீயா. ஐயோ,
ஆனா ஆத்துல முதல்ல இருந்தா எனக்கு பயம். பலாப்பழத்துக்காக இந்த ரிஸ்க் கூட எடுக்கலனா எப்படி? அன்னைக்கு ராத்திரி நேரம் சிச்சு, சோட்டு, பன்னு, சின்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு பழைய பரிசல்ல பலாப்பழத்தை பறிக்கிறதுக்காக துணியோட ஐலாண்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. துடுப்ப சரியா போடுங்கடா, ஏன் பரிசல சுத்திக்கிட்டு இருக்கு? ஆண்டி, துடுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு, ஒழுங்கா பரிசலுக்கு துடுப்பு போடுங்க. இங்க பாருங்க, மாவாட்டுற மாதிரி பரிசல் சுத்திக்கிட்டே இருக்கு. சும்மா இருடா, நானே தடவையா இந்த பரிசல்ல வரேன். அவங்க கஷ்டப்பட்டு ஆத்துக்கு நடுவுல வந்துட்டாங்க. அப்ப திடீர்னு துணியோட தோட்டத்துல லைட் எரிஞ்சுது. துணிதான் அந்த லைட்டை போட்டா. துணி மைக்கு பிடிச்சுக்கிட்டு சத்தமா கத்துனா, யாரது? யாரோ திருட வராங்க, இங்க பாருங்க, என் கையில மிளகாப்பொடி வச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சுங்க, கண்ணுல மிளகாப்பொடிய போட்டுருவேன். ஐயோ, துணி காவலுக்கு இருக்கா போல, கண்டுபிடிச்சிட்டா, வாங்க போயிடலாம். பின்னாடி பரிசல ஓட்டணும்னா துடுப்பு போடணுமே, கை வலிக்குதே. ஆண்டி, மிளகாப்பொடிய போட்டுறாதீங்க, நாங்க காத்து வாங்க வந்தோம், சில்லுன்னு காத்துக்காக தான், பலாப்பழத்துக்காக இல்ல. நடுராத்திரி என்னடா சில்லுன்னு காத்து வாங்க வந்திருக்கீங்க? பொய் சொல்றீங்க தானே? ஒழுங்கா போயிட்டு நாளைக்கு கடைக்கிட்ட வாங்கடா. பாவம் சிச்சுவோட பேட்ச் கஷ்டப்பட்டு எப்படியோ துடுப்பு போட்டு பலாப்பழத்தை சாப்பிட முடியாம வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. அடுத்த நாள் காலையில வேற வழி இல்லைன்னு சிச்சு, சோட்டு, பன்னு, சின்னு 3 பேருமே துணிக்கிட்டிய பலாப்பழம் வாங்கலான்னு கடைக்கு போனாங்க. டோனி, நீ ஜெயிச்சிட்ட, நாங்க தோத்துட்டோம், எங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டுக்கு கொடுக்குறியா? ஊருக்குள்ள நாங்க போய் வித்துக்கிறோம். அப்ப டோனி ஸ்டைலா உட்காந்துக்கிட்டு, அப்படி வழிக்கு வாங்க. சரி, ஹோல்சேல்னா ஒரு பழம் 400 ரூபாய்க்கு கொடுக்குறேன், எவ்வளவு வேணும்? எனக்கு 10 பழம் வேணும். எனக்கு 20 பழம் வேணும், நான் சிட்டில கொண்டு போய் வித்துக்கிறேன். சரி, எடுத்துக்கோங்க, ஆனா ஒரு கண்டிஷன், பழத்தை பிரிச்சு எடுக்கும் போது உங்க கையில பால் பட்டா அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன், நீங்க தான் எண்ணெயை தடவி எடுத்துக்கணும். ஆண்டி, பால் பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு ஃபுல் பழத்தை கொடுங்க. எல்லாரும் பழத்தை வாங்கிக்கிட்டாங்க. ஆனா பன்னு அவசரத்துல எண்ணெயை கூட தடவாம வீட்டுக்கு போய் பலாப்பழத்தை வெட்டினா. அப்ப அதுல இருக்கிற பால் எல்லாமே அவனுடைய கையில, ரெக்கையில, மூக்குல எல்லாம் ஒட்டிக்கிச்சு. ஐயோ, யாராவது காப்பாத்துங்க, நான் எண்ணெய பூசிக்காம வெட்டிட்டேன், கையில, ரெக்கையில, மூக்குல எல்லாம் அந்த பால் ஒட்டிக்கிச்சு, என்னால சரியா மூச்சும் விட முடியல. சோட்டு கிளி தலையில அடிச்சுக்கிட்டு, சொன்னலடா எண்ணெய தடவிக்கோன்னு, இப்போ உன்னை மண்ணெண்ணெயில முக்கி எடுக்கணும், இல்லனா அந்த பால் போகாதே. சோட்டு இப்போ ஸ்டிக்கர் மாதிரி ஆயிட்டான். இன்னொரு பக்கம் துணியோட பலாப்பழ வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடந்துச்சு. அவ காலையிலே பலாப்பழத்தை எடுத்துக்கிட்டு கரைக்கு வருவா. சாயந்தரம் வரைக்கும் பலாப்பழத்தை நல்லா வித்துட்டு சாயந்தரம் பணத்தை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போயிடுவா. இத பார்த்து சிச்சுவுக்கு பொறாமையா இருந்தாலும் அந்த பலாப்பழ சுவைக்கு அவ அடிமையாயிட்டா. அவ அந்த பலாப்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே, என்ன வேணும்னாலும் சொல்லு சோட்டோ, துணியோட அதிர்ஷ்டம் நல்லா இருந்து அவ தோட்டத்துக்கிட்ட தான் இடி விழுந்திருக்கு, இந்த பலாப்பழத்தோட சுவை உண்மையிலேயே எதுலயுமே இருக்காது. ஆமா சிச்சு, கஷ்டப்பட்டா பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, துணியோட விஷயத்துல இது உண்மையாயிடுச்சு. பன்னு அந்த பால் எல்லாத்தையும் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு, ஏதே எப்படியோ துணியாண்டியும் சூப்பரு, அவங்க கொடுத்த பலாப்பழமும் சூப்பரு, நாளைக்கு போய் பலாப்பழம் பிரியாணி பண்ணி கொடுங்க அப்படின்னு துணியாண்டி கிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொன்னான். இந்த பக்கம் துணி ரொம்பவும் நல்லபடியா பலாப்பழம் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு அவளே அந்த தோட்டத்துக்கு ராஜாவா ராணியா வாழ்ந்துகிட்டு இருந்தா. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, இயற்கை விபத்தை கூட நாம புத்திசாலித்தனமா பயன்படுத்திக்கிட்டா அதிர்ஷ்டம் பலாப்பழம் சைஸ்ல நமக்கு கிடைக்கும். அதுவே பேராசைப்பட்டா இருக்கிறதும் நம்மளை விட்டு போயிடும்.